அவனோட வீடு அங்கே இருக்கு. ஓகே ஓகே. டார்ச் எதுவும் வச்சுருக்கீங்களா? அந்த கார்னரில் தான் இருக்குது. அந்த சாக்கடைக்குள்ளே உள்ளே போய் நாய் கத்திக்கிட்டே இருக்குன்னு கால் பண்ணியிருக்காங்க. டேய் தான் இருக்காங்க பாருங்க. இதுக்குள்ளே நல்லா ஆழத்தில் மாட்டிக்கிடுச்சுங்க. இந்த குட்டியை காப்பாற்றுறதுக்கு போராடிக்கிருக்கேன். இது கட்டுறதுக்கு ஒரு கயிறு கேட்டு கூட யாரும் தரல. இந்த குட்டியை எடுக்கிறதுக்குள்ளே மேலே வீட்டுக்குள்ளே இருக்கிற குட்டியை வந்து எடு நீங்கள் இருக்கிறவங்களாம் இம்சை பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆளுகளாம் இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அங்கே ஒரு உயிர் துடிச்சிக்கிட்டு இருக்கு. அதை ஒரு ஆளாக போராடிக்கிட்டு இருக்கோமே அப்படின்ற அந்த விஷயம் வராமல் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற குட்டியை வெளியே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னத்தை சொல்கிறது? இந்த இவங்க தான் அவர் சொன்னது. வாடா வாடா வந்துடா வாடா தங்கம் ப்ளீஸ்ரா வாடா. நீக்காக தங்கியில் கஷ்டப்படுற இடம் சரியில்லாத இடத்துல போய் நின்றுக்கிட்டேன். டீம் நேரம் ஒன்று இவ்வளோ நேரம் தங்கி விடுவேண்ணா. அவங்களுக்கு சரி சரி சரி. ஒன்றுலையா நீ தங்கப்பில நத்தாரு என்ன பெத்தாரியா ஒன்றுலையா மதுரையில் திருப்பரன்ற பக்கத்தில் தேவினாருங்க. டிச்சுக்குள்ளே வந்து இந்த குட்டி விழுந்துருச்சுங்க. வந்தோடனே இந்த 2 குட்டி மேலாக இருந்துச்சு, எடுத்தாச்சு. இல்லை இந்த நடுவில் உள்ள குட்டியை வந்து எடுக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். உள்ளே வந்து சாக்கடை கிட்ட உள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலை இந்த பிள்ளை போயிடுச்சு. இங்கே இருக்கிற ஒரு 2 அம்மா வந்து நான் அந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறப்பே மேலே தாய் நாயை கல்ல கொண்டு எறிகிறாங்க. உள்ளே ஒரு குட்டி நாய் இந்த நாயை வெளியே எடுத்துகிட்டு போகணும் வேலையே செய்யவே விடலை. தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த குட்டி அங்கே உள்ளே போராடிக்கிட்டு இருக்கு. அதை காப்பாற்றிக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு ஏதாவது பண்ணுவோம் இல்லை அமைதியாக இருப்போம்னு இல்லாமல் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. எனக்கு என்னமோ அந்த குட்டி வந்து அதுவாக விழுந்த மாதிரி தெரியல. அவங்க 2 பேர் மூஞ்சியை பார்த்தீங்கன்னா அவங்க தான் தூக்கி உள்ளே போட்ட மாதிரி தான் இருக்குது.
ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இப்போ நான் அந்த குட்டியை காப்பாற்றிட்டேன். அதில் உள்ளே இருக்கிற சாக்கடையை கூட சுத்தம் பண்ணிட்டேங்க. ஆனால் அவங்க மனசை என்னால் சுத்தம் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேலை செய்கிற வருதவே தடுத்துட்டாங்க. இந்த பிள்ளை அங்கே போராடிக்கிட்டு இருக்கு. அவங்க பிள்ளையாக இருந்தால் இப்படி விடுவாங்களா? இப்படிலாம் இருக்காங்க. ஒன்றுமே பண்ண முடியலங்க. எனக்கு பேச வார்த்தை வரல. இதுதாங்க தாய் நாய். அவன் வந்து இந்த இதில் குட்டி விட்டுருக்காங்க. இந்த 2 வீட்டுக்காரங்களும் சுத்தமாக வேலையே செய்ய விட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பிள்ளை போராடிக்கிட்டு இருக்கு. அவன் வாய் திறந்து கேட்கல எனக்கு உதவுங்கன்னு சொல்லி. அவ்வளோதான். ஒருத்தவங்க கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு கட்டுறதுக்கு கயிறு கூட தர மாட்டேன்ட்டாங்க. அவ்வளோ எப்படி தான் இப்படி இருக்காங்கன்னே தெரிலங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் இந்த பிள்ளைங்களை இப்போ குளிப்பாட்டுறதுக்கு தண்ணி கூட இல்லைங்க. நான் வேறு இடத்துல எடுத்துகிட்டு போய் இது பண்ணணும். திருப்பி நான் இந்த இடத்துல இந்த குட்டிகளை வச்சா எப்படி மறுபடியும் அவங்க சாக்கடைக்குள்ளே போட மாட்டாங்களா? ஒரு அளவு பிள்ளையாக இருக்குது. பிள்ளைய பத்திரமா காப்பாற்றிட்டேங்க. மழை வேறு வந்துருச்சு. அவங்களும் அந்த வீட்டுக்காரங்களும் போய் தண்ணியை வேறு திறந்து விட்டு குட்டி ஒரு கட்டத்தில் முங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரொம்ப நேரம் போராடி அந்த குட்டியை பத்திரமா மீட்டு எடுத்துட்டேங்க. இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. மழை வேறு பெருசாக பெஞ்சிட்டு இருக்குங்க. நேற்றே மழை அதிகமாக வந்துருச்சுங்க. தாயம் ரெஸ்கியூ பண்ணலான்னு பிளான் பண்ணப்போ நேற்று எஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து தாயம் கூட்டு வந்துட்டோம். ஸோ இது 2 குழந்தைங்க அடாப்ஷன் போயிடுச்சு. ஸோ இந்த 2 குழந்தைங்க பச்சை குட்டியாக இருக்குது. அதனால் தாயும் சேர்த்து நம்ம வளர்க்குற மாதிரி ஒரு இடத்துல ரெடி பண்ணிட்டோங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது சாக்கடையில் விழுந்த குழந்தைங்க இவங்க தான், அதோட தாய். ஸோ இப்போ தான் ஒரு இடத்துல லாக் பண்ணி தூக்கிட்டு வந்திருக்கோம். ஸோ தாயும் பிள்ளையும் ஒன்றா இருக்க போகிறாங்க. இந்த குட்டிக்கெலாம் கண்டிப்பாக தாய்ப்பால் வேணும். இல்லைனா கஷ்டம்தான். ஹாப்பியாக இருக்குங்க. பயப்படாரா? உன் பிள்ளைகளுக்காக தான் உன்னை இப்படி பிடிச்சிட்டு வந்திருக்கோம். சரியா? 3 நேரம் சாப்பாடோட நீ இங்கே இரு. இதோட அவனுக்கு முடித்த உடனே உனக்கு ஏபிசி பண்ணி விட்டுரும். என்னடா தங்கப்பில்? சரி. ஏய், நேற்றே நீ மாட்டுறது சைட்டு ஓடிட்ட. மழை வேறு வந்துருச்சு. சரி, இவன் தான் மெயினாக பால் குடிக்கணும்.